வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். இன்று நாம் காண இருப்பது பிதிர்தோஷம் போக்கும் பின்னத்தூர் ராமநாதேஸ்வரர் பற்றிய வரலாறைத்தான் பார்க்க போகின்றோம். பின்னத்தூர் என்கிற பெயர் காரணம் எப்படி வந்தது தெரியுமா? அதற்கு ஒரு சிறிய கதை உள்ளது. அந்த கதையை நாம் பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் தாலுகாவில் உள்ள சின்னஞ்சிறு கிராமம் பின்னத்தூர். இங்கு ராமநாதேஸ்வரர் கோயில் உள்ளது. இந்த ஆலயத்தில் மாணிக்கவாசகர் பல அற்புதங்களை நிகழ்த்தியுள்ளார். தமிழ்நாட்டிலிருந்து இலங்கைக்கு சென்ற ஒருவர் தான் போய் அமருமிடமெல்லாம் பொன்னம்பலம் பொன்னம்பலம் என்று கூறுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். இதை கண்ட சிங்கள பௌத்தர்களும் பௌத்த குருமார்களும் பொன்னம்பலம் என்றால் என்ன என்று விசாரித்தனர். அது சிதம்பரத்தில் நடராஜர் நடனமாடும் பொற்சபை என்பதை அவர் கூற தெரிந்து கொண்டனர். சொல்வாதத்தில் சிதம்பரத்தில் உள்ளவர்களை வென்று பொன்னம்பலத்தை கைப்பற்ற முடிவு செய்தனர். இவர்களுடன் இலங்கை அரசனும் அவனுடைய வாய் பேச முடியாத மகள் இளவரசியும் தில்லைக்கு வந்து சேர்ந்தனர். தில்லைவாழ் அந்தணர்களை வாதப்போர் செய்ய அழைத்தனர். அவர்களோ செய்வதறியாது மனம் கலங்கினர். அப்போது அசரீரியாய் ஒரு குரல் ஒலித்தது. தில்லையின் வடபால் தங்கியிருக்கும் நம்முடைய அன்பன் மாணிக்கவாசகரை அழைத்து வந்து வாதப்போரில் ஈடுபடச் சொல்லுங்கள், அவனே வெல்வான் என்றது அந்த குரல். அதன்படி தில்லைவாழ் அந்தணர்கள் மாணிக்கவாசகரை அழைத்து வந்தனர். தில்லைக்கு கிழக்கே இருக்கும் இயற்கை வளம் கொளிக்கும் கிராமமான பின்னத்தூர் வந்த பௌத்த குருமார்கள் போதி மரக்கிளை ஒன்றை நட்டு, இதனை வீழ்த்துபவர்கள் எம்மோடு சமயவாதத்திற்கு வரலாம் என்று அறிவித்தனர். போதி மரக்கிளையை தில்லைவாழ் அந்தணர்கள் வீழ்த்தினர். பிறகு மாணிக்கவாசகரை கொண்டு வாதத்தை நிகழ்த்தினர். மாணிக்கவாசகரின் வாதத்திற்கு முன் ஆற்றல் இல்லாத பௌத்தர்கள் மனம் ஏற்காத வாதங்களை எல்லாம் எடுத்து வைத்தனர். இதனால் கோபம் கொண்ட மாணிக்கவாசகர் அவர்களை வாய் பேச முடியாமல் போகும்படி சபித்தார். அதனால் பௌத்தர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நின்றார். அப்போது இலங்கை மன்னன் மாணிக்கவாசகரிடம், பேச்சாற்றல் மிக்க பௌத்தர்களை பேச முடியாமல் செய்த நீங்கள் என்னுடைய வாய் பேச முடியாத மகளை பேசுமாறு செய்தருள வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டான். இலங்கை மன்னனின் கோரிக்கையை ஏற்ற மாணிக்கவாசகர் பௌத்தர்களை மீண்டும் பேசுமாறு செய்து அவர்கள் கேட்ட வினாக்களுக்கும் மன்னனின் மகளை பேச வைத்து அவர்களுக்கு பதில் சொல்லுமாறு செய்தார். இறுதியில் பௌத்தர்களை வாதத்தில் வென்றார் மாணிக்கவாசகர். மன்னன் மகளின் பின்னமான நாவை சரிசெய்து பேச வைத்த இடம் என்பதால் இவ்வூருக்கு பின்னத்தூர் என்கிற பெயர் வந்ததாக சான்றுகள் கூறுகின்றன. இந்த ஊர் சிவாலயத்தில் அருளும் சிவன் பண்டைய காலத்தில் மாணிக்கவாசகர் சுவாமி என்றும் அம்பாள் மாணிக்காம்பிகை என்றும் அழைக்கப்பட்டு வந்ததாக கூறப்படுகின்றது. பிற்காலத்தில் இந்த ஆலயம் சிதிலமடைந்து போனதால் மண்மேடாய் காட்சியளித்தது. இறைவனின் கிருபையால் பாம்பன் சுவாமிகள் இந்த ஆலயத்திற்கு வந்து ஈசனை தரிசித்துவிட்டு பல ஆண்டுகள் ஆலயத்தின் பின்னால் இருக்கும் வேப்ப மரத்தடியில் தியானம் மேற்கொண்டதாக கூறப்படுகின்றது. அப்பொழுது சிதிலமடைந்த ஆலயத்தில் இருக்கும் சிலைகளை மீட்டெடுத்து ஒரு சிறிய ஆலயமாக கட்டி இத்தல இறைவன் இறைவிக்கு ராமநாதேஸ்வரர் பர்வதவர்த்தினி என்கிற திருநாமத்தை அவர் சூட்டியதாக கூறப்படுகின்றது. கோவிலுக்கு பின்புறம் 500 மீட்டர் தூரத்தில் பாம்பன் சுவாமிகள் தவமிருந்த வேப்பமரமும் தியான மண்டபமும் அமைந்துள்ளன. பித்ருதோஷம் நீங்க காசி ராமேஸ்வரம் செல்ல முடியவில்லையே என்று வருத்தப்படுபவர்கள் பின்னத்தூரில் இருக்கும் ராமநாதேஸ்வரரை வணங்கினாலே தங்கள் குறையை நிவர்த்தி செய்து கொள்ள முடியும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. இந்த தல இறைவன் ராமநாதேஸ்வரருக்கு எள் சாதம் நைவேத்தியமாக வைத்து பிரார்த்தனை செய்து காக்கைகள் மற்றும் பசுக்களுக்கு வைத்து முன்னோர்களை வணங்கினால்
பித்ருதோஷம் நீக்கி முன்னோர்கள் நம் வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் என்று கூறப்படுகின்றது. ஒவ்வொரு மாதமும் சஷ்டி அன்று சுப்பிரமணியர் சமேத வள்ளி தெய்வானைக்கு சிறப்பு அபிஷேகம், சிறப்பு அலங்காரம் செய்யப்படுகின்றது. கந்த சஷ்டி விரதம் முதலில் தொடங்கிய கோவில் இதுவே என்றும் கூறப்படுகின்றது. ஆண்டுதோறும் மார்ச் முதல் வாரத்தில் 7ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை சூரிய பிரார்த்தனை நடைபெறுகின்றது. மாலை 5 மணிக்கு சூரிய ஒளி மூலவரான ராமநாதேஸ்வரர் மீது விழும் அற்புத காட்சியை ஆயிரக்கணக்கான மக்கள் பரவசத்துடன் பார்த்து வணங்கிச் செல்கின்றனர். சித்ரா பௌர்ணமி அன்று சுவாமி மற்றும் அம்பாள் அனைத்து சன்னதிகளிலும் சிறப்பு அபிஷேகம், அனைத்து சுவாமிகளும் சிறப்பு அலங்காரம் காட்சி தருகின்றனர். தைப்பூசம் அன்றும் பங்குனி உத்திரம் அன்றும் சுப்பிரமணியருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பலவிதமான காவடிகளை பக்தர்கள் சுமந்து உள்பிரகாரம் வலம் வருவார்கள். காவடிகள் வந்தவுடன் மகா தீபாராதனையும் நடைபெறுகின்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள். மார்கழி மாதம் பாம்பன் சுவாமிகளின் மயூர வாகன சேவை நடைபெறுகின்றது. கந்தசஷ்டி 3 நாள் உற்சவமும் சிறப்பாக நடைபெறுகின்றது. இந்த தலத்தில் பிரார்த்தனை செய்பவர்கள் விசேஷமாக பிரார்த்தனை செய்து கொள்கின்றார்கள். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகள் இந்த ஆலயத்திற்கு வந்து 9 வியாழக்கிழமைகளில் மகேசனுக்கு மனம் குளிர அபிஷேகம் செய்து தயிர் சாதம் நைவேத்தியமாக படைத்து அதை பக்தர்களுக்கு அன்னதானமாக கொடுத்தால் மகேசன் மழலைச் செல்வம் பெற அருள்வான். மகேசனின் அருளால் குழந்தை பாக்கியம் பெற்றவர்கள் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்து இந்த ஆலயத்தின் முன் மண்டபத்தில் வைத்து குழந்தைக்கு பெயர் சூட்டும் வைபவத்தையும் நடத்துகின்றனர். மற்றொன்று, திருமணத்தடை உள்ளவர்கள் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் சம்பங்கி மலர்களால் அர்ச்சனை செய்து அரளிப்பூ மாலை அணிவித்து பிரார்த்தனை செய்தால் திருமணத்தடை நீங்கி விரைவில் திருமணம் நடப்பதாக பலனடைந்த பக்தர்கள் கூறுகின்றனர். இது மட்டுமல்ல, மனக்கவலை, கண் திருஷ்டி, வீட்டில் நிம்மதி இல்லை என்கிற வருத்தத்தில் உள்ளவர்கள் ராமநாதேஸ்வரருக்கு எலுமிச்சப்பழ மாலை அணிவித்து அதிலிருந்து ஒரு பழத்தை மட்டும் எடுத்து பக்தர்களுக்கு கொடுப்பார்கள். அவர்கள் அதை வீட்டின் முதல் அருகில் வாசப்படியில் கட்டிவிட்டால் போதும். அப்படி செய்தால் கண் திருஷ்டி நீங்கும், எந்தவிதமான தீய சக்தியும் நம் வீட்டுக்குள் அண்டாது என்கிற நம்பிக்கை பக்தர்களிடம் உள்ளது. மேலும் கல்வியில் சிறக்க, படித்த படிப்புக்கு நல்ல வேலை கிடைக்க இந்த ஆலயத்தில் இருக்கும் பர்வதவர்த்தினி அம்பாளுக்கு வாசனை பூக்களால் மாலைகள் தொடுத்து அணிவித்து பிரார்த்தனை செய்தால் கல்வியிலும் சிறந்து விளங்கலாம், படித்த கல்விக்கு உரிய வேலையும் கிடைக்கும் என்று பலனடைந்தவர்கள் கூறுகின்றனர். இது மட்டுமல்ல, தேய்பிறை அஷ்டமி அன்று இந்த ஆலயத்தில் இருக்கும் காலபைரவருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகின்றது. அது சமயம் வியாபாரிகள் தங்கள் நிறுவனத்தின் சாவியை வைத்து நிறுவனம் செழிக்க வேண்டும், நிறைய லாபம் ஈட்ட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றனர். அது மட்டுமல்ல, கடன் பிரச்சனையில் இருப்பவர்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கின்றனர். அவரவர் பிரார்த்தனைக்கு உண்டான நற்பலன்களை காலபைரவர் உடனடியாக அளிப்பதாகவும் கூறுகின்றனர் பக்த பெருமக்கள். ஓகே மக்களே, இதுவரை நாம் பின்னத்தூர் ராமநாதேஸ்வரரின் சிறப்பு பற்றி தெரிந்து கொண்டோம் அல்லவா? மீண்டும் இது போன்ற ஒரு செய்தியுடன் சந்திப்போம். இதுவரை எனது யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், ஷேர் செய்யுங்கள், மறக்காமல் லைக் செய்யுங்கள். ஓகே மக்களே, மிக்க நன்றி, வணக்கம்.